ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். எஸ்சிடி செகண்ட் கிரேட் டீச்சர்னுடைய பணி நியமனம், அதாவது அதில் வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சி வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகுமா, ஒருவேளை வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகும்போது கட் ஆஃப் மதிப்பெண் குறையுமா அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து நிறைய பேர் கேட்குறீங்க. கட் ஆஃப் மதிப்பெண் வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே குறையும் கண்டிப்பாக. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேக்கன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி காலகட்டங்கள்லேயே பார்த்துருப்போம். சிவி லிஸ்ட்டு விட்டுடுறதுக்கப்புறம் கூட வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண ஹிஸ்ட்ரிலாம் இருக்குது. ஸோ போஸ்டிங்ஸ் ஆல்ரெடி நிறைய பணியிடங்கள் காலியாக தான் இருக்குது. அதனால் ஒரு 200 போஸ்ட்டு 300 போஸ்ட் அட்லீஸ்ட் அது இன்க்ரீஸ் பண்ணால் கூட கட் ஆஃப் எவ்வளவோ கம்மியாகும். ஸோ கட் ஆஃப் கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக கம்மி ஆகும். வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்குது. அதே மாதிரி வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆனால் கண்டிப்பாக கட் ஆஃப் அப்படிங்கிறது இன்னும் குறையும். அப்போ 85 மதிப்பெண்கள் இருக்கு இல்லையா, 85 மார்க்குக்கு கீழே எடுத்துருக்குறாங்க, அவங்களுக்கு அந்த 85 மதிப்பெண்கள் கீழே எடுத்துருக்கிறவங்களுக்கும் பணி வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ 85 கீழே இருக்கிறவங்களுக்கு நார்மலாகவே பணி வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அப்படின்னா சில பேருக்கு கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருப்பாங்க கம்யூனிட்டியில். அதேமாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு அந்த வெயிட்டேஜ் மதிப்பெண் வித்தியாசப்படும் இயரை பொறுத்து. அப்படின்ற பட்சத்தில் கிடைக்கும். பட் இருந்தாலும் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கட் ஆஃப் இன்னுமே குறையும். பார்டரில் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய பேருக்கு அது ஒரு வாய்ப்பு அமையும் அப்படிங்கிறது தான் உண்மை. அது என்னங்கிறத பார்ப்போம் பொறுத்துறது. மேலும் இது மாதிரியான டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி.